காலையிலேயே ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அதுதான் வந்து பால் வந்து பொங்கிருச்சு. ஸோ நடு அடுப்புல வந்து சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாலை வந்து நான் வந்து ஃபுல்லா வந்து வச்சுட்டேன். ஸோ அது வந்து பொங்கிருச்சு டக்குன்னு பார்க்கறதுக்குள்ள. எங்க வீட்ல எப்பவுமே வந்து எல்லாருமே வந்து சிம்ல தான் வந்து பாலை காய்ச்சுவோம். ஸோ ஏதாவது அவசரம் அப்படின்னா தான் ஃபுல்லா வச்சிருப்போம். அதுவும் வந்து பக்கத்துலயே நின்னு பார்த்துட்டே இருப்போம். பால் பொங்குறதுங்கிறது எங்க வீட்ல ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ இன்னைக்கு வந்து நானு சரி ஓகே வேகமா காய்ஞ்சிருச்சு அப்படின்னா சாப்பாட வச்சிடலாமே அப்படிங்கிறதுக்காக வேகமா வச்சேன். அது வந்து இதாயிடுச்சு. உங்க வீட்ல எப்படி பாலை வந்து சிம்ல வச்சு காய்ச்சுவீங்களா? இல்ல வந்து ஃபுல்லா வச்சுட்டு பக்கத்துலயே வந்து நிப்பீங்களா? அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து குழம்பு வந்து காரக்குழம்பு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் முருங்காய் போட்டுட்டு காலையிலேக்கு வந்து அத்தை சிறுதானியத்தில் வந்து அரிசி வந்து அரைச்சி வச்சிருந்தாங்க, மாவு வந்து அரைச்சி வச்சிருந்தாங்க. ஸோ அதில் தோசை பண்ணிட்டு அது கூட வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி பண்ணிக்கலாம். ஏன்னா காரக்குழம்பு கொஞ்சமாக தான் வரும், அதனால வந்து இதில் சட்னி வந்து அரைச்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவோட லஞ்சுக்குமே வந்து இந்த குழம்பு ஊற்றியே வந்து நல்லா கிளறி வந்து வச்சு விட்டுட்டேன். ஏன்னா முருங்காய் அப்படிங்கிறதுனால நல்லா வந்து முருங்காலுக்கு சதையை மட்டும் எடுத்து நல்லா வந்து வச்சுருட்டேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்து வாழைப்பழமும்